மந்திபாய் வடவேங்கட மாமலை அமலநாதிபிரான் விமலன் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கடவன் விண்ணோரும் மண்ணோரும் கைத்தொழுதேத்தும் பரம பவித்திரமான திருமலை க்ஷேத்திரம். மனிதருக்கு தேவர் போல தேவருக்கு தேவாவோ என்ற தேவாதிராஜன் ஸ்ரீசைலநாதன் வேங்கடவரதன் மலையப்பன். கலியுகம் தொடங்கி எத்தனையோ பக்தர்களும் ஆழ்வார்களும் பாடி உருகி போற்றியுள்ளனர். ராமானுஜர், அன்னமாச்சாரியர், திருமலை நம்பி, குரவ நம்பி என எத்தனையோ பக்தர்கள் இருந்தாலும் மலையப்பனுக்கு ஒரு பிரியமான பெண் பக்தை இருந்தாள். கவிதாயினி மாத்துஸ்ரீ தரிகொண்ட வேங்கமாம்பா. விஷ்ணு பாரிஜாத்தம், ஸ்ரீவேங்கடாச்சல மகாத்மியம், செஞ்சு நாடகம், முக்திகாந்தா விலாசம், ராஜயோகாமிருதசாரம், அஷ்டாங்க யோகசாரம், ஸ்ரீகிருஷ்ண மஞ்சரி, செஞ்சு நாடகம் என்று பற்பல அற்புதமான நூல்களை இயற்றியுள்ளார். 18ஆம் நூற்றாண்டில் ஆந்திர பிரதேசத்தில் தரிகொண்டா என்ற கிராமத்தில் கானால வம்சம் கிருஷ்ணய்யா மங்கமாம்பா தம்பதிக்கு தரிகொண்ட ஸ்ரீ லக்ஷ்மீ நிருசிம்ம சுவாமி திருவருளால் திருமகளாய் பிறந்தாள் வேங்கமாம்பா. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஆதிசேஷன் முதல் ஸ்ரீவத்சன் வரை இப்புவியில் அவதரித்து கைங்கரியம் செய்வதை கண்ட திருமகளான ஸ்ரீ பத்மாவதி தாயார் தம்முடைய அம்சமாகவும் ஒரு கவிதாயினி தோன்றி பெருமாளுக்கு கைங்கரியம் செய்ய நினைத்தாளாம். ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் அம்சமாகவே வேங்கமாம்பா தோன்றினாள் என்றும் கூறுவர். சிறு வயதிலிருந்தே ஸ்ரீ வெங்கடநாதன் மீது காதல் கொண்ட ஆண்டாளைப் போலவும் மீராவைப் போலவும் வேங்கடபதியே தன்பதியாகவும் திருமலை கோவிலே தன் புகுந்த வீடாகவும் வரித்து வளர்ந்து வந்தாள் வேங்கமாம்பா. சிறு வயதிலேயே மிகுந்த ஞானமும் கவித்திறமையும் கொண்டவள். ரூபாவதாரம் சுப்பிரமணிய சாஸ்திரியை குருவாக கொண்டு கல்வி, அஷ்டாங்க யோகம் ஆகியவற்றை பயின்றாள். சிறு வயதிலேயே இஞ்சேட்டி வம்சம் வெங்கடாச்சலபதி என்ற வரனுடன் கட்டாய கல்யாணம் செய்யப்பட்டாள். இருப்பினும் வேங்கமாம்பாவின் உள்ளம் அறிந்த வெங்கடாச்சலபதி, நான் பெருமாளின் சகித்தமாகவே ஒரு அர்ச்சகர் தாயார் கழுத்தில் மாங்கல்யம் சாத்தியது போலவே உன் கழுத்தில் மாங்கல்யம் அணிவித்தேன். என்றும் உன்பதி அந்த வேங்கடபதியே என்று எடுத்துரைத்தார். திருமணம் ஆகிய சில வருடங்களிலேயே வெங்கடாச்சலபதி மரணித்தார். தன் பதி வேங்கடவனே, அந்த வேங்கடநாதனே என கொண்டவள் பூவும் பொட்டும் கருகமணி மெட்டி திருமாங்கல்யமுடன் நித்திய சுமங்கலியாய் நிலைத்திருந்தாள் வேங்கமாம்பா. காலங்கள் உருண்டோட விதியின் பெயரில் பகவான் பல லீலைகள் செய்தார். கதைகள் பல நிகழ்ந்தன. தரிகொண்டாவில் இருந்த வேங்கமாம்பா திருமலைக்கு வந்து ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் திருவருளால் பெருமாளுக்கு பல கைங்கரியம் செய்தாள். திருமலையிலேயே ஒரு துளசி நந்தவனம் அமைத்து புஷ்பங்களால் மாலை தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பித்தாள். பின்னர் இரவு ஏகாந்த சேவையின் போது தன் கவிதை பாட்டுடன் ஹாரதி சமர்ப்பித்து வந்தாள். அதுவே இன்று வரை முத்தியால ஹாரதி என்று பிரசித்தமாக திருமலையில் ஏகாந்த சேவையின் போது மூலவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது. அப்படி ஒரு நாள் வேங்கமாம்பா திருமலையில் முத்தியால ஹாரத்திக்காக புஷ்பமாலை தொடுத்து வேங்கடவன் சன்னதிக்கு வந்தபோது அப்பொழுது நியமிக்கப்பட்டிருந்த தலைமை அர்ச்சகரோ வேங்கமாம்பாவின் பக்தி அறியாது, என்ன ஒரு விதவா ஸ்திரீ பெருமாளுக்கு துளசி மாலை சமர்ப்பிப்பதா என்று மாலையை தூக்கி வீசி எறிந்தார். இதனால் மனமுடைந்து போன வேங்கமாம்பா வேங்கடவன் சன்னதிக்கு செல்வதையே தவிர்த்து விட்டாள். பெருமாளும் வேங்கமாம்பா சன்னதிக்கு வராததையும் தனக்கு பிரியமான முத்தியாலஹாரத்தை சமர்ப்பிக்கப்படாமல் இருத்தலையும் அவளுடைய இன்னிசை கிளிமொழியை கேட்காமல் இருந்ததாலும் வருத்தம் கொண்டார். அப்படியே சில நாட்கள் செல்ல செல்ல திருமலையில் பிரம்மோற்சவம் துவங்கியது. அப்போது பெருமாள் ஒரு லீலையை அரங்கேற்றினார். ஸ்ரீபூ சமேதராய் மகாரதத்தில் எழுந்தருளினார் பெருமாள். அனைவரும் கூடி கோலாகலமாய் துவங்கியது ரதோத்சவம். மாட வீதியில் மங்கள இசை ஒலிக்க கம்பீரமாக பக்தர்கள் வடம் பிடிக்க பலம் வந்த ரதம் வேங்கமாம்பா குடில் அருகே திடீரென நின்றது. எவ்வளவு முயற்சி செய்தும் ரதம் ஒரு நூலளவு கூட அசைய மறுத்தது. யானைகள், குதிரைகள் என யாவும் கூடி இழுக்க முயற்சி செய்தும் ரதம் ஒரு அணு கூட அசையவே இல்லை. பட்டர் முகேனனாய் வேங்கமாம்பாவுக்கு அன்று தலைமையர்ச்சகர் செய்த பாகவத அபச்சாரம் பற்றி உணர்த்தினார் ஸ்ரீ வெங்கடநாதன். செய்த அபச்சாரத்திற்கு அனைவரும் வேங்கமாம்பாவிடம் மன்னிப்பு கோரினர்.
பின்னர் வேங்கமாம்பாவும் பெருமாளுக்கு அன்போடு உளமாற ஆரத்தி சமர்ப்பிக்க ரதமானது காற்றில் மிதக்கும் காகிதம் போல ஆடி ஆடி அசைந்து அசைந்து நகர்ந்து பெருமாளின் வீதி உலா நடைபெற்று பூர்த்தியானது. சித்திர விசித்திர சின்மையான அந்த லீலா விகாரியான வேங்கடவன் வேங்கமாம்பாவின் பக்தியையும் அவள் சமர்ப்பித்த ஹாரத்தின் மகத்துவத்தை அன்று அனைவரையும் அறிய செய்தார். ஸ்ரீனிவாசன் மீது அன்பு கொண்டு வேங்கமாம்பா எழுதிய ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் இந்த புனிதமான 7 மலைகள் உள்ளவரை நீடித்து நிலைக்கவும், ஸ்ரீனிவாசன் மீது அளப்பரியா பக்தியோடு வேங்கமாம்பா உள்ள தூய்மையோடு சமர்ப்பித்த ஆரத்தி, ஈடு இல்லாத இந்த ஆரத்தி திருக்கொண்டா ஹாரத்தியாகவும், இந்த ஹாரத்தியை அந்த மகாபக்தியை நினைத்து மனப்பூர்வமாக சமர்ப்பிப்போருக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் வைகுண்ட பிராப்தியும் அளிப்பதாக சாக்ஷாத் ஸ்ரீனிவாசனை அசரீரியாக அருளிச் செய்தார். 300 வருடங்கள் கடந்தும் அன்று முதல் இன்று வரை திருமலை சன்னதியில் தினமும் இரவு ஏகாந்த சமயத்தில் திருவேங்கடவனுக்கு மிகவும் பிரியமான இந்த ஆரத்தியை தரிகொண்டா ஹாரத்தி, முத்தியால ஹாரத்தி என்னும் பெயரில் வேங்கமாம்பாவின் வம்சத்தினர் சமர்ப்பித்து வருகின்றனர். ஓம் நமோ வெங்கடேஷாய. గణపతి వెంకటపతిగా తన కృతి భవనిష్కృతిగా, గణపతి వెంకటపతిగా తన కృతి భవనిష్కృతిగా, కృష్ణ రాగమున శృతిగా ద్విపద వాంగ్మయాకృతిగా, హరిపాదము తన గతిగా హరినామమే తన స్తుతిగా, సతులకు తానొక యతిగా తెలుగు జాతి వేకువగా వెలిగినది వేంకమాంబ తిరుకొండ హారతి తిరమైన కీరితి, తరిగొండ వేంగమాంబ తెలుగింటి భారతి, తిరుకొండ హారతి తిరమైన కీరితి, తరిగొండ వేంగమాంబ తెలుగింటి భారతి, తిరుగొండ హారతి తిరమైన కీరితి, తరిగొండ వేంగమాంబ తెలుగింటి భారతి.